ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை வெயில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த சம்மர் டேஸில் நம்ம உடம்பை எப்படி கூலாக வச்சுக்கலான்றதை பற்றியும் பார்க்கலாம். சில காய்கறிகளை நம்ம என்ன தான் ஃப்ரிட்ஜில் சேஃபாக வச்சுருந்தாலுமே அது சீக்கிரமே கெட்டு போயிடும். அந்த மாதிரி கெட்டு போகாமல் 3 மாதம் ஆனாலும் அது கெடாமல் எப்படி நம்ம வச்சுருக்கலான்றதை பற்றி ஒரு சீக்ரெட்டும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு தோழி ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும். நான் அதை வீடியோவை ரொம்ப இழுத்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சொல்லணுன்றதுக்காக இழுத்து சொல்கிறது இல்லைங்க, நம்ம சொல்ல வர்றது மற்றவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். இப்போ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், தர்பூசணி பழம் நம்ம சாப்பிடும் பொழுது ஜூஸ் போட்டு சாப்பிடும் போது பெப்பர் சேர்த்து சாப்பிடணும். ஜூஸ் போட்டு குடிக்கும் பொழுது சர்க்கரைக்கு பதில் இது போல் ஹனி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொல்ல வர டிப்பு அது இல்லைங்க. தர்பூசணி பழம் ஜூஸ் போடும் பொழுது நல்ல 0.123 இருக்கும். மிக்சியில் நம்ம 0.3 வச்சு நல்லா அதை மாவு மாதிரி அரைச்சிடுவோம். அது போல் அரைக்காமல் நம்பர் 1 மட்டுமே வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா அழகாக அந்த கொட்டை கூட உங்களுக்கு முழுசாக வந்துடுங்க. ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு நல்ல கூழ் மாதிரி அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த விதையோடைய ஃப்ளேவரும் அதில் வந்துடும். உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்காது, பிடிக்கவே பிடிக்காது. குழந்தைங்க முக்கியமாக அவாய்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி கொடுத்தோன்னா. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 0.1 வச்சுட்டு அரைச்சிங்கன்னா அழகாக அந்த விதை உங்களுக்கு முழுசாக வந்துடுங்க. இது ஜூஸை நல்ல தண்ணி மாதிரி உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். அதோடைய ஃப்ளேவரும் சேஞ்ச் ஆகாமல் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நான் கொஞ்சம் ஜவ்வாது தான் எடுத்திருக்கேங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக கடையில் இது புதுசாக வாங்கியாச்சு. இதில் நிறையவே பிராண்ட் வருதுங்க. அதில் நான் ஒரு பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குமோ வாங்கிக்கோங்க. இது 50 கிராம் 100 கிராம் அது போல் குவான்டிட்டியெல்லாம் வருது. நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ இதை பற்றி தான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும். இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புங்க இது. இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய வாசம் உங்களுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருங்க. அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும் இந்த ஜவ்வாது. கிள்ளி எடுக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்சமாக இது போல் கிள்ளி எடுத்துக்கணும். உள்ளங்கையில் வச்சுட்டு 2 ட்ராப் இது போல் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா குழச்சிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் உங்கள் கையில் உங்கள் ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்கோ அது போல் நீங்கள் தடவி விட்டுட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்குங்க. இந்த வெயில் காலத்தில் நம்ம ஒரு முறை வெயிலில் போயிட்டு வந்தாவே போதும், வியர்வை வாசனை அதிகமாக வந்துடும். இதுக்கு நீங்கள் கண்ட பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் விலை ஜாஸ்தியாக இருக்கிற பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இது போல் ஜவ்வாது கொஞ்சோண்டு எடுத்து உள்ளங்கையில் வச்சு கொஞ்சமாக கிள்ளி எடுத்து தண்ணி போட்டு குழச்சி நீங்கள் ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸு துணி பவுடர் போட்டு துவைச்ச அப்புறம் கூட அந்த வாசனை போகவே போகாதுங்க, அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே சூப்பர் டிப்புங்க இது. அடுத்து நேற்று எனக்கு ஒரு 3 தோழிகள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதே போல் டெய்லி கண்டினியூவாக எனக்கு யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேர், அவங்க என்ன என்கிட்ட பேச வராங்கன்றதையும் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க. இப்போ யான்ட்ரியான்னு ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. என்னுடைய சொந்த ஊர் ராணிப்பேட்டுங்க. நான் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் டிகிரி முடிச்சிருக்கேன். வேலைக்கு வெளியில் போக முடியாத சுச்சுவேஷன், அதனால் வீட்டில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருந்தே பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு தோழி சரண்பூன் இருக்கு நேமு. அவங்க நைஸ் டிப்ஸ்க்கா யூஸ்ஃபுல் அண்ட் ஸோ சிம்பிள்னு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்து அருள்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா பேசுறீங்க அக்கான்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்து நம்ம டிப்புக்குள்ளே போயிடலாம். நம்ம ஐஸ் க்யூப் எல்லாம் இந்த சம்மருக்கு அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஐஸ் க்யூப் ஊற்றி வைக்கும் பொழுது, வேணும்னு ஊற்றி வைக்கும் பொழுது அந்த ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. எடுக்க வைக்க ஒவ்வொரு முறையும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்கு சூப்பர் டிப்பு ஒன்று நேற்று சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொல்ல வர்றது அந்த ஐஸ் க்யூப்பை நார்மலாக நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்காமல் அதில் கொஞ்சம் புதினா இலைங்களை போட்டு இது போல் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், அடியில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்புங்களாக இருக்குங்க. இதுலேருந்து ஒரே ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் இப்போ நான் எடுத்துக்கிறேன்.
இதை நீங்கள் ஜூஸ் போடும்பொழுது 2 ஐஸ் க்யூப் எடுத்து போட்டு நீங்கள் என்ன ஜூஸ் வந்து போட்டு குடிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ஜூஸ் வந்து போட்டு குடிக்கலாங்க. அதை நான் வந்து நாளைக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஐஸ் கட்டியை வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வெயிலில் வந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரும்பொழுது நம்ம ஃபேஸு ரொம்பவே டல்லாகிடுங்க. செடிக்கு எப்படி நீங்கள் ஒரு நாள் தண்ணி ஊற்றலைனா கூட இந்த வெயில் நாளில் அப்படியே தலை தொங்கி போயிடுது பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் என்ன தான் வந்து பால் கலரில் இருந்தாலுமே கூட ஃபேஸ் வந்து ரொம்பவே டல்லாகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐஸ் கட்டி எடுத்து நீங்கள் ஊற்றி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ இது போல் வெயிலில் போயிட்டு வந்ததும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. முக்கியமாக கண்ணுக்கு கீழே, உதடுக்கு மேலே, இந்த மூக்குக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றின உடனே எப்படி அது வந்து தலை நிமிர்ந்து நிற்குதோ அது போல் உங்கள் முகம் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் வர பிம்பிள்ஸ், இந்த வெயில்னால வர பிம்பிள்ஸு, இந்த ஃபேஸில் வர ரேஷஸ் இதெல்லாம் இல்லாமல் கிளியராக வச்சுக்க முடியும் ஃபேஸை. அடுத்து இந்த வெயில் காலத்தில் நம்ம நிறையவே தண்ணி குடிக்கணுங்க. 20 கிலோவுக்கு 1 லிட்டர்னு கணக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் இருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. 20 கிலோ இருக்கிறவங்க 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 40 கிலோ இருக்கவங்க அட்லீஸ்ட் 2 லிட்டர் தண்ணியாச்சும் ஒரு நாளைக்கு குடிச்சே ஆகணுங்க. தண்ணி குடிக்கிறதுல ரொம்பவே அலட்சியமாக இருக்கும். நம்ம முக்கியமாக பெண்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இது சமையல் பண்ணிட்டு குடிச்சிடலாம், வீடு பெருக்கிட்டு வந்து குடிச்சிடலாம். தண்ணி தாகம் எடுத்துகிட்டே தான் இருக்கும். எப்போ நம்ம தண்ணி கொடுப்போன்னு உடம்பு எதிர்பார்த்துட்டே தான் இருக்கும். ஆனால் கொடுக்க மாட்டோம். இந்த வேலையை முடிச்சுட்டு குடிக்கலாம், இந்த வேலையை முடிச்சுட்டு கொடுக்கலான்ட்டு அடுத்தடுத்து தள்ளி போட்டுகிட்டே வருவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வாட்டர் பாட்டிலில் நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா எல்லாத்துலேயும் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த உனக்கு ஒரு பாட்டில்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு தண்ணி குடிச்சிருக்கோம், நம்ம வெயிட்டுக்கு நம்ம கரெக்டாக தண்ணி குடிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தண்ணி குடிக்கும் பொழுது நார்மல் வாட்டர் நீங்கள் குடிக்காமல் அந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு 10 வெந்தயம் போட்டு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வெந்தயம் போல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறதுனால பாடி வந்து ரொம்ப கூலாக வச்சுக்க முடியுங்க. இந்த வெயில்னால நம்ம உடல் வந்து ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கும். இப்படி நீங்கள் குடிச்சிட்டு வர்றதுனால பாடியை கூலாக வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. இப்போ ஒரு ஜார் எடுத்திருக்கேன். ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நான் கொத்தமல்லி சேர்க்கும் போதே கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். அதை கூட ஒரு சுண்டு விரல், அரை விரல் அளவுக்கு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேங்க. இது போல் சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனை அதிகமாக இருந்தாலும் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து சில பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு மல்லி இலைக்கு நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாதுங்க. இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த வெயில் டைமில் நம்ம நிறைய நீர்மோர் போட்டு குடிப்போம் இல்லைங்களா. ஒவ்வொரு முறையும் நீர்மோர் போட்டு குடிக்கும் பொழுதும் இதிலேருந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்து ஒரு டம்ளருக்கு இவ்வளோ போட்டால் போதுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. குடிக்கிறதுக்கு அதோடைய சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் நீர்மோர் கலக்கும் போதெல்லாம் இது போல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சேர்த்து அரைச்சி கலக்கி குடிக்கணும்னா அது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு எல்லாருமே வந்து அப்படியே தான் கலக்கி குடிச்சிடுவோம். வேணும்னா 2 மல்லி இலை மட்டும் சேர்த்துப்போம். ஆனால் நீங்கள் இது போல் 2 வாரத்துக்கு ஒரு முறை அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா வேணுன்றப்ப கொஞ்சமாக கலந்து அழகாக நீங்கள் குடிச்சிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். மார்க்கெட்டில் ரேட் கம்மியாக இருக்கும் போது நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி இது 3 மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. இது போல் நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மண் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு கிளாத்தில் வச்சு ஈரமே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. நீங்கள் முத்தின இஞ்சியாக எடுத்திங்கன்னா, முத்தின இஞ்சி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது 1 மாதம் கூட கெடாமல் இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சா. ஆனால் இலை இஞ்சி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது சீக்கிரமே அழுகி போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கூட. ஆனால் இது போல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டே போகாதுங்க. நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் வச்சு நல்லா தொடச்சி, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை
நம்ம ஒரு ஸ்டவ்வில் வச்சு இது போல் ஒரு வலை இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன். நான் நம்ம வடை எல்லாம் செய்கிறதுக்கு கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வலை இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன். இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு தான் ஹீட் பண்ணணும், ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க. அந்த தோல் வந்து லைட்டாக கருகிற மாதிரி ஆனால் போதும். ஆனால் இஞ்சி வேகிற அளவுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. இது போல் எல்லா பக்கமும் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் 3 மாதம் ஆனால் கூட அந்த இஞ்சி கெட்டே போகாதுங்க. இங்கே பாருங்கள், லைட்டாக மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் கருகுன மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள இஞ்சியெல்லாம் வெந்து இருக்காது, இஞ்சிக்குள்ளே பட்டிருக்காது அந்த அனல். அந்த மாதிரி நீங்கள் வாட்டி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற தோல் எல்லாம் வந்து கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா 3 மாதம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.